ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் பி மேனோவோட 106வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 105 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நீட்சே வந்துட்டு தோக்கடிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆலிஸ் இருந்துட்டு அந்த ஹியாசிந்த் அப்படிங்கிற வேம்பியரை வந்துட்டு தோக்கடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹியாசிந்த் அப்படிங்கிற வேம்பையர் இருந்துட்டு அந்த இடத்துல செத்து போனதுனால அவ கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்கார்லெட் நைட் இன்விடேஷன் அப்படிங்கிற அந்த பேரியர் வந்துட்டு அண்டன் ஆயிருது. இப்ப ஆலிஸை வந்துட்டு அந்த எல்லா வேம்பையரும் சேர்ந்து தான் சீல் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஏற்கனவே 2 வேம்பையரை கொண்டு இருக்கா. இதோட 3வது வேம்பையரை கொல்றப்ப அவங்க 3 பேரோட சீல் இருந்துட்டு இவரோட உடம்புல இருந்து போயிருது. அதனால இதன் மேல டவர் இருந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருக்கு. இவரோட பவர் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதோட அப்பர் லிமிட் இருந்துட்டு இப்ப 50% வந்துட்டு போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோட மானா வந்துட்டு அவருக்கு தேவை. சோ இந்த இடத்துல அந்த ஹியாசிந்த் இருந்து இறந்து போறப்ப எப்படி இதுக்கு முன்னாடி இறந்து போறப்பெல்லாம் அவங்களோட சேர் எரியுமோ, இந்த அது எரியுது அந்த எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இங்க மெலினா இருந்துட்டு அந்த நீட்சியை போட்டுட்டு, என்ன எப்ப பார்த்தாலும் பெரிய ஆள் மாதிரி நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப, இப்ப பாரு யார் உயிரோட இருக்கா பாரு, யூ சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹியூஸ் அங்க இருந்துட்டு, சரி இப்ப அவங்களோட லீடர் இறந்து போயிட்டாங்க, அப்பனா டெமானிக் அசோசியேஷனோட கதை வந்துட்டு முடிஞ்சுதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இல்ல அவங்க லீடரே செத்து போயிட்டனால அவங்க டீம் அப்படியே வேனிஷ் ஆகி போயிடாது. அவங்க ஒன்னும் லீடரால வந்துட்டு ஒன்னு சேர்த்துப்பட்டு வைக்கல, மனிதர்கள் மேல இருக்கிற வெறுப்பு தான் அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணா வச்சிருக்கு. சோ இந்த டவரால இந்த மனிதனத்தை அழிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியே பேசுற. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அப்படியா இல்ல நீ கற்பனை பண்றன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, சரி இதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு டெமானிக் ஹியூமன் ஆர்கனைசேஷன் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு, நான் மறுபடியும் அவங்களை கிரஷ் பண்ணுவேன், என்கிட்ட இருந்து தேவையான எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடி அந்த லீடர் கிட்ட வந்துட்டு ஹீரோ கேள்வி கேட்டு இருக்கப்ப அந்த லீடர் இருந்துட்டு, ப்ளீஸ் ஸ்டாப், சத்தியமா சொல்றேன் இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, இதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்துட்டு உன்னை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல சொன்னேன், சரி இப்ப நான் வந்துட்டு உன்னை சாக விடுறேன் அப்படிங்கிறப்ப அந்த நீட்சி எடுத்துட்டு, வெய் அட்லீஸ்ட் என்ன இதையாச்சும் சொல்ல விடு, எப்படி நீ வந்துட்டு அந்த ஹெசிமோடியமா வந்துட்டு தோக்கடிச்ச அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, அதுவா சரி உனக்கு குட் பை சொல்ற விதமா அதை வந்துட்டு நான் சொல்லலாம், என் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கிற டீமன் கிங்க்கு வந்துட்டு நான் அவனோட டார்க் டிசைபிளா மாறுறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணேன். பட் இப்ப பண்ண முடியாது, அப்புறமா பண்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவன் நம்பவே இல்லை. அதுக்காக தான் நம்பிக்கைக்கு வந்துட்டு கொலாட்ரலா ஒருத்தனை அடமான வச்சிட்டேன் அப்படிங்க. வேற யாரும் இல்ல, அது யூசங்க தான். யூசங்க அதனாலதான் என்னமோ எனக்கு பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆலிஸ் கிட்ட போயிட்டு, சோ என்ன ரிவெஞ்ச் ஸ்வீட்டா இருந்துச்சா அப்படிங்கிறப்ப அவ எதுவுமே பேசல. டக்குனு ஹீரோட அந்த ரிங்குக்குள்ள போயிட்டு, இல்ல நம்ம வந்துட்டு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போலாம், எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது, ஏன்னா இங்க பண்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த வாட்டர் டிராகன்ஸ்க்குலாம் மானா வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கான கனெக்ஷன் அந்த கேட் இருந்துட்டு அவனோட அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் ஆஃப் டிசைரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு எதிரா ஒரு கிரேட் விக்டரி ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னா மனுஷங்களுக்கு இதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கேஷுவாலிட்டி இல்ல. அதுக்கப்புறம் இந்த கடற்கரைக்கு வந்துச்சு பாத்தீங்களா சில வாட்டர் டிராகன், அது எல்லாத்தையுமே பிடிச்சி திரும்பி பசிபிக் ஓஷனுக்கே போயிட்டு விட்டுட்டாங்க. இது பெரிய விஷயம் இல்லங்கிறனால சீக்கிரமே மனிதனை வந்துட்டு இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனா அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம் இருந்துட்டு விதைச்ச விதை இருந்துட்டு சீக்கிரமா அந்த ஆர்கனைசேஷன் மக்கியத்தில வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. என்னன்னா ஒருத்தங்க இருந்துட்டு, நீங்க எப்படி வந்துட்டு டவருக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் இப்படி வெளியில ஒரு ஐலாண்ட்ல வந்துட்டு வாழ விடலாம், நமக்கு சான்ஸ் இருக்கிறப்ப அதை கொல்லணும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு சைடு இருந்துட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க, டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு எதிரா நமக்கு அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி காமன் எனிமிக்கு எதிரா ஒன்னா சேர்ந்த இந்த வேர்ல்ட் அவைக்கன் ஆர்கனைசேஷன் தான் இப்ப ஒரு உள் பிரச்சனை இருந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பெராப்ஸ் இதுதான் ஒருவேளை அந்த சப் நிகரத் இருந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜூல் ஐலாண்ட்ல அந்த ஜீனா இருந்துட்டு, சாரி நான் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஓகே தானா அப்படிங்கிறப்ப வந்துட்டு வீடியோ கால்ல, நீ வந்துட்டு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நீ கவலையே படாத, அவங்களால உன்னை எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், உன் கூட அந்த பறவை இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்களால உன் மேல கைய கூட வைக்க முடியாது, டவருக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் வந்துட்டு வெளியே வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அதனால அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுட்டு டேட்டா வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டே இரு, கண்டிப்பா டவரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டவருக்குள்ள இருக்கிற மாதிரியே அந்த ஜூல் ஐலாண்ட்ல வந்துட்டு நிறைய மேஜிக் கிறிஸ்டல் வந்துட்டு இருக்குது. அந்த ப்ளூ ஸ்கேல் ட்ரைப் இருந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எனக்கு மேஜிக் கிறிஸ்டல் தரேன்னு சொன்னாங்க. அந்த ஃபாஸ்ட் பிளேட் ட்ரைப் கிட்ட இருந்து மேஜிக் கிறிஸ்டல் எனக்கு மாசம் மாசம் வரதுனால இப்ப நான் ரீசெண்டா யூஸ் பண்ண மேஜிக் கிறிஸ்டல் அமௌண்ட் வந்துட்டு சீக்கிரமே என்னால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டாட்ஸ் விண்டோ பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு 144வது லெவல் போயிட்டான். ஒரு 67 லட்சம் காயின் வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி 144 போயிட்டேன்னா ஆலிஸ் இருந்து அந்த ஹியாசிந்த கொன்னதுனால தான் எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்னால ஹையர் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற பீயிங்ஸ் கூட சண்டை போட முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த 2 ட்வின்ஸ் இருந்துட்டு ஹீரோ பிடிச்சு அடிச்சுட்டு, ஜின்னியுக் கொஞ்சம் அதை பாத்தீங்களா, அது வந்துட்டு ஹோம் ரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேஸ்பால் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பேஸ்பால் பிளேயர்ஸோட நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும், அப்புறம் எப்படி இது வந்துட்டு என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு, அது தெரியல பட் நல்லா இருக்குல்ல, இங்க பாருங்க எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்க கம்பெனியில் இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான், எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க.
இருக்காங்க. நல்ல வேளை அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, தெரேசா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பேஸ்பால் கேமுக்கு போனதே இல்ல. நீங்க வந்துட்டு இத சீக்கிரம் நிறைய தடவ வந்து பார்ப்பீங்களா? அப்படிங்கிறப்ப, யூசுங் வந்துட்டு இல்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமும் கூட. இங்க ரொம்ப சத்தமா இருக்கு. பட் ஒண்ணும் அவ்வளோ மோசமா இல்ல. அப்படிங்கிறப்ப, ஆலிஸ் மட்டும் இருந்துட்டு கொஞ்சம் சோகமாவே இருக்கா. அப்ப இதுக்கு முன்னாடி பெல்லஸ் கிட்ட ஹியாசின்த் இருந்துட்டு சாகறதுக்கு முன்னாடி என்ன ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிட்டா. அது மட்டும் இல்லாம, நான் நம்பினவங்க வந்துட்டு என்ன பிட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா. மேபி அந்த ஹவுஸ் ஹோல்டு ஹெட்டோட வேம்பயர்ஸோட கதைகள் வந்துட்டு எனக்கு சிலது தெரியாம இருக்கா? இல்லன்னா அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் மறுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? அப்படின்னு நானு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப பெல்லஸ் இருந்துட்டு மிஸ் ஆலிஸ் அவ செத்து போனதுக்கு அப்புறமும் நீங்க சஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒண்ணு வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வந்துட்டு அதெல்லாம் நினைச்சு அந்த துரோகிங்க சொன்ன வார்த்தையை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப ஆலிஸ் நம்ம ஐலாண்ட் வந்ததுனாலே நீ ஒழுங்கா வந்துட்டு இல்லையே ஏதாச்சும் நடந்துச்சா? உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீ அதை வந்துட்டு டச் கூட பண்ணல அப்படிங்கிறப்ப ஹாரிஸ் வந்துட்டு அதெல்லாம் இல்ல. பட் கேட்டதுக்கு வந்துட்டு நன்றி கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப அந்த யூரி இருந்துட்டு கேங் ஜினியூக் அந்த ட்வின்ஸ் இருந்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. திடீர்னு அவங்க 2 பேரும் சீரியஸா நடந்துக்கிறாங்க. அவங்க வழக்கமா இருக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த செர்பரஸ் இருக்குல்ல அதை புடிச்சு கொண்டு போயிட்டு ரிக்ஸ் தாத்தா கிட்ட வந்துட்டு கொடுத்த மாதிரி ஒரு பேனல் இருக்கு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு கிரவுட் எல்லாமே சியர் பண்றத பாக்குறப்ப அவங்களுக்கு 9th பாயிண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இன்னிங்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல யாருக்குமே வார்னிங் கொடுக்காம இந்த இடத்துக்கு வருது சரியா? என்னதான் நீங்க ஒரு கடவுளாவே இருந்தாலும் இது சரிதானா அப்படின்னு கேட்கிறோம். சோ உங்க உடம்புக்குள்ள இப்ப கடவுள்கள் இருக்காங்க. ஒரு கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு வந்துட்டு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஹவவர் எங்கள்கிட்ட வேற சாய்ஸும் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் ட்வின்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப இந்த கடவுள்கள் வந்துட்டு நீ அவங்கள பத்தி கவலைப்படவே தேவையில்ல. அவங்க நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களோட பாடியை வந்துட்டு பொசஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் எங்களுக்கே இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி வின்ஸுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கடவுள் இருந்துட்டு நிறைய டைம் இல்ல. அதனால எங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு நாங்க ஷார்ட்டா வச்சுக்கிறோம். நாங்க வந்துட்டு பாடியை பொசஸ் பண்ணினாலும் எங்களுக்கு அவ்வளவு டைம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பண்ண தேவையில்ல. உங்களோட மானாவே நீங்க யார் அப்படின்னு நல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருச்சு. நீங்க 2 பேருமே ராக்னராக்கோட கடவுள்கள். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா லோக்கி த காட் ஆஃப் மிஸ்சீஃப், அதுக்கப்புறம் தோர் த காட் ஆஃப் தண்டர் அப்படிங்கிறப்ப தோர் இருந்துட்டு மத்தவங்க சொல்ற மாதிரி நீ ஆர்டினரி ஹியூமன் இல்லதான். ஆஃப்டர் ஆல் எங்களோட மான வச்சு நாங்க யாருன்னு சொல்லிட்டியே அப்படின்னா நாங்க டைரக்டா விஷயத்துக்கே வந்துடும். எங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியாம பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் 2 பேரும் நார்மலா மாதிரி வரானுங்க. தெரேசா வந்துட்டு கைஸ் ஜின்யோக் எங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு கடவுள்கள் கூட ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் சீக்கிரம் வந்துருவாராம். இந்த விஷயங்கள் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்மளே பாத்துக்க சொன்னாரு. என்ன சொன்னாரு டிவைன் பீயிங்ஸுக்கு வந்துட்டு அவரோட ஹெல்ப் தேவையா அதனாலதான் இப்ப போயிருக்காரு அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு கடவுள்களோட பிசினஸா பாக்குறப்ப ஜின்யோக் இருந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என்னை விட்டு தூரமா போற மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜெயன்ட் ஃபோர்ட்ரஸ் அங்க இருக்கிற வேர்ல்டு ட்ரீ அதை வந்துட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க வாங்க இங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப குழம்புது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு ட்ரீ இருக்குல்ல இதோட பேரு இக்ட்ரெஸ்ஸில் தான் சொன்னாங்க. பட் இப்போ இதோட பேரை வந்துட்டு டாங்க்ரெஸ்ல்னு சொல்றாங்க. நம்ம தோரோட ஆஸ்கார்ட்ல இருக்கிற வேர்ல்டு ட்ரீ பேரு தான் இக்ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேர்ல்டு ட்ரீயோட பேரை மாத்திருக்கானுங்க. இது வந்து டாங்க்ரெஸ்ஸில். அப்ப இந்த டாங்க்ரெஸ்ஸில் இருந்துட்டு என்னால நம்பவே முடியல. த கிரேட் வேர்ல்டு ட்ரீயோட மதர் இக்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு அழிக்கப்பட்டுட்டாங்களா அப்படிங்கிறப்ப தோர் இருந்துட்டு ஒலிம்பஸோட கடவுள்கள் வந்துட்டு அட்டாக் பண்ணதுல ராக்னராக் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிருச்சு. இப்ப நானும் லோக்கி மட்டும் தான் இருக்கும். வேற யாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிறப்ப டாங்க்ரெஸ்ல இருந்துட்டு ஓ குட்னஸ் உங்களுக்கு இப்படி நடந்துட கூடாது. இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வசதியா இல்லாம இருக்கலாம். பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோரை லோக்கி இருந்துட்டு அந்த டாங்க்ரெஸ்ல இருந்துட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வரதுக்கு முன்னாடி தோர் வந்துட்டு கேங் ஜினியூ உனக்கு அந்த கரோனா ட்ரைனரி வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப எதுக்கு அதை சொல்றீங்க? நீங்க கேட்ட மாதிரி இந்த ஜெயண்டோட கோட்டைக்கு உங்களை கூட்டிட்டு வந்தா இப்ப ஃபைட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படிங்கிறப்ப எதுக்கு இப்ப கொஞ்சம் கோவப்படுற? எங்களுக்கு வந்துட்டு அந்த கிரவுன் ஆஃப் டைரனி வந்துட்டு தேவையே கிடையாது. இக்ட்ரெஸ்ஸல் வேர்ல்டு ட்ரீ வந்து டெஸ்ட்ராயர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒலிம்பஸ் கடவுள்களால நாங்க எஸ்கேப் ஆகிறப்ப ஃப்ரேயா கிட்ட இருந்து ஒரு ப்ராஃபஸியை வந்துட்டு கேட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரேயா கடவுள் இருந்துட்டு கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைமையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு டவருக்கு வெளியில ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அந்த கிரவுன் ஆஃப் டைரனியை வந்துட்டு அணிவிச்சு இந்த டவரோட அழிவை வந்துட்டு அவன் தடுப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உங்களோட சர்வைவுக்கு வந்துட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. மறந்துடாதீங்க புது ஹீரோக்களை நம்ம எப்பவுமே வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் ஹீரோ கேட்டப்பவே இந்த டவரை கிரியேட் பண்ண இவான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாங்கல்ல அவன் தான் அந்த ஃப்ரேயா மூலியமா பேசியிருக்காங்க அப்படின்னு புரிய வருது. இந்த கடவுள்கள் எல்லாமே பிளேயர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஏர்லி. கண்டிப்பா இந்த டவர் வந்துட்டு சேஞ்ச் ஆனதுனால ஏற்பட்ட பட்டர்ஃபிளை எஃபெக்டா தான் இருக்கணும். கண்டிப்பா ஈவான் இருந்துட்டு இவங்களை என்கிட்ட அனுப்புனதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இதுக்கு முன்னாடி 50வது ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணிருக்கான் இல்லையா அதுக்கான 4வது ரிவார்டு வந்துட்டு இப்ப ஹீரோக்கு வந்துட்டு கிடைக்குது. இது வந்துட்டு ரேண்டம் பாக்ஸ் ஆஃப் லக். வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோக்கு வந்துட்டு மிராக்கிளான கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்.
கிடைக்கும். பட் ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வரப்ப ஹீரோ வந்துட்டு அதை வாங்கிட்டு, இவான் நீ குடுக்குற க்ளூ எல்லாமே ரொம்பவே கணிக்க அளவுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, லோக்கி நீங்க கடவுள்கள் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வந்துட்டு இழந்துடலையே அப்படிங்கிறப்ப லோக்கி வந்துட்டு, யா நாங்க ஆஸ்கார்டா இழந்திருக்கலாம், பட் நாங்க இன்னுமே டிவைன் பீயிங்ஸ் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, சரி அப்படின்னா எனக்கு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு உதவி செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வெளியே ஆலிஸ் வந்துட்டு, இல்ல நீ இதை எனக்கு ப்ராமிஸ் பண்ணலையே, நான் வந்துட்டு இங்க தனியாவே இருக்கணும்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன தனியாங்கிற, பிரின்ஸ் இருக்காங்க, பெல்லஸ் இருக்கான், ஊலியன் கூட இருக்கான் அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு, ஆனா நீ கூட ஷாப்பிங் வருவ, படம் பாப்பெல்லாம் சொன்னல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ரொம்ப நேரம் ஆகாது, எனக்கு பதிலா நீ வந்துட்டு பெல்லஸ் கூட வந்துட்டு ஷாப்பிங்க்கு போய்க்கவேன் அப்படின்னு சொல்றப்ப அவனும் வந்துட்டு முன்னாடி நிக்கிறான். ஆனா இவன் வந்துட்டு போய் தோல அப்படின்னு சொல்லிட்டு தலகானை தூக்கி அடிச்சாரா. அதுக்கப்புறம் அங்க தோரோட கை ஹீல் ஆயிருது. தேங்க்ஸ், உங்களாலதான் நான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு ரெக்கவர் ஆனேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, சரி இதை யூஸ் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுக்கிற ஒரு டிக்கெட்டை வந்துட்டு கிழிக்கிறான். அது கிழிச்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டெலிபோர்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்ப லோக்கி இருந்துட்டு, இங்கதான் கடவுள்கள் எல்லாமே அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே செல் பண்ணுவாங்க, இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி கடவுள்களோட ஆக்ஷன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.